நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் செய்வது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. பெப்பர் சிக்கன் செய்ய 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு பாதி வெள்ளை பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பொரிஞ்சதும் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் வேகும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு சாரம் சேரும். இந்த உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வச்சதும் கூடவே நாம் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் இந்த சிக்கனில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததும் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா, பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துப்போம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா சிக்கனை கிளறி விட்டுப்போம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை இதில் தூவி நல்லா கிளறி விட்டு எடுத்தோங்கன்னா சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. இதை நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.